أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ قَالَ الَّذِينَ لَا يَرْجُونَ لِقَاءَنَا ائْتِ بِقُرْآنٍ غَيْرِ هَذَا أَوْ بَدِّلْهُ قُلْ مَا يَكُونُ لِي أَنْ أُبَدِّلَهُ مِنْ تِلْقَاءِ نَفْسِي إِنْ أَتَّبِعُ إِلَّا مَا يُوحَى إِلَيَّ إِنِّي أَخَافُ إِنْ عَصَيْتُ رَبِّي عَذَابَ يَوْمٍ عَظِيمٍ. மேலும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்மை சந்திக்க இருப்பதை நம்பாதவர்கள் இதை தவிர வேறொரு குர்ஆனை கொண்டு வாரும் அல்லது இதில் கொஞ்சம் மாற்றம் செய்யும் என்று கூறுகிறார்கள். நபியே, நீர் கூறும், என் விருப்பப்படி அதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்வது என் பணி அல்ல. எனக்கு அறிவிக்கப்படுகின்ற இறை செய்தியைத்தான் நான் பின்பற்றுகின்றேன். நான் என் இறைவனுக்கு மாறு செய்தால் ஒரு மாபெரும் பயங்கர நாளின் வேதனைக்கு அஞ்சுகின்றேன். قُلْ لَوْ شَاءَ اللَّهُ مَا تَلَوْتُهُ عَلَيْكُمْ وَلَا أَدْرَاكُمْ بِهِ فَقَدْ لَبِثْتُ فِيكُمْ عُمُرًا مِّن قَبْلِهِ أَفَلَا تَعْقِلُونَ. மேலும் நீர் கூறும், நான் ஓதி காண்பிக்க கூடாது என்று அல்லாஹ் நாடி இருந்தால் நான் உங்களுக்கு இந்த குர்ஆனை ஒருபோதும் ஓதி காண்பித்திருக்க மாட்டேன். மேலும் அல்லாஹும் இதை உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டான். இதற்கு முன்னர் நீண்ட காலம் நான் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கின்றேன். நீங்கள் சிந்தித்துணர வேண்டாமா? فَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا أَوْ كَذَّبَ بِآيَاتِهِ இன்னஹு லா யுஃப்லிஹுல் முஜ்ரிமூன். அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுபவனை விட அல்லது அவனுடைய வசனங்களை பொய்யென்று கூறுபவனை விட பெரிய அக்கிரமக்காரன் யார்? நிச்சயமாக குற்றவாளிகள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள்.